Hello coders, welcome to the React Beginner series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது array methods. AS6ல array methods நிறைய இருக்கு. நம்ம அதுல நோட்டபிளா பார்க்க போறது map and filter. ஏன் நம்ம map and filter வந்து Reactல யூஸ் பண்றோம் அப்படின்னா Reactல ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்பயுமே ஸ்டேட்டை வந்து டைரக்டா மியூட்டேட் பண்ணக்கூடாது. நியூ ஸ்டேட் வந்து அதுல இருந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த மேப் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும். இது எப்பயுமே வந்து நம்ம அரேஸ்ல வந்து யூஸ் பண்றப்போ டைரக்டா நம்ம பாஸ் பண்ற அரேஸை வந்து மியூட்டேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஒரு நியூ அரே வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பிஹேவியர்னால தான் நம்ம ரியாக்ட்ல வந்து இதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோட்ல பார்க்கலாம். நான் ஒரு பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரே வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சிட்டிஸ்னு ஒரு அரே இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து மேப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சிட்டி நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மேப் ஃபங்க்ஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்னா, இப்போ நான் சிட்டிஸ் இருக்கு. சிட்டிஸ்ன்றது ஒரு அரே. அதில் வந்து நான் மேப் வந்து யூஸ் பண்ணுறேன். மேப் யூஸ் பண்ணுறப்போ அது இப்போ வந்து ஃபார் லூப் மாதிரி தான் வந்து அது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து போடுவோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோமோ அதான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸா வரும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஃபார் லூப் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 டைம் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் 4 டைம்ஸும் வந்து இப்போ ரிட்டர்ன் பிளைனா வந்து ரிட்டர்ன் 1 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து சிட்டி நேம்ஸ்ன்ற நியூ அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. கிரியேட் பண்ணிட்டு 4 ஒன்ஸ் தான் வந்து இருக்கு. இப்போ சிட்டிஸை வந்து அது எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காது. இப்போ மேலே பார்ப்போம். நான் சிட்டிஸை வந்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ சிட்டிஸ் அரேல வந்து எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் வந்து நமக்கு சிட்டி நேம்ஸ்னு ஒரு நியூ அரே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதில் எல்லாமே வந்து 1ன்னு வந்து செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ வந்து அதான் வந்து இங்கே வந்து செட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம இந்த கேஸில் வந்து நமக்கு சிட்டி நேம்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சிட்டி டாட் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு நியூ அரே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஜென்ரேட் பண்ணிட்டு சிட்டியோட நேம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதே மாதிரி நீங்கள் கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரின்னு வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ மேப்போட பிஹேவியர் என்னன்னா இது வந்து பேரண்ட் நமக்கு எந்த அரேல வந்து அது ஒர்க் மேப் ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த அரே வந்து அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. நியூ அரே தான் வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இன் ரியாக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபில்டர். இப்போ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறேன். சிட்டிஸ் டாட் ஃபில்டர். ஸோ ஃபில்டரும் வந்து மேப் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஆனால் என்னன்னா அது எடுக்கிற வேல்யூல இருந்து அது வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு பூலியனை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, மேப்ல ரிட்டர்ன் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது ரிட்டர்ன் ஆகும். ஆனால் ஃபில்டருக்குள்ள நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வந்து செட் பண்ணலாம். நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ணி அதை வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த உள்ள இருக்க ரிட்டர்ன்ல வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும், இப்போ வந்து எல்லா கண்டிஷனும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து வருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது சிட்டி வந்து எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு அதே ஆப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகிடும். செகண்ட் வந்து வரும், அதையும் நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம். செகண்ட் எலமெண்ட்டும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபில்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு அதே ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ரீக்ரியேட் ஆகிருக்கும். நமக்கு சிட்டிஸில் என்ன இருக்கோ அதே வந்து ரீக்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வர கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம்னா இங்கே வந்து ஸோ அது எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து எம்டியாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பிரைமரிலி நம்ம இங்கே உள்ள கொடுத்துருக்க கண்டிஷன் எப்படி எவாலுவேட் ஆகுது, அதில் வந்து ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ வந்து கொடுக்கும். இப்போ நான் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். கண்டிஷனில் வந்து சிட்டி டாட் கண்ட்ரி, இப்போ கண்ட்ரி வந்து செக் பண்ணுறோம். கண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு நான் வந்து இந்தியா அப்படின்னு வந்து கொடுக்குறேன். நீங்கள் ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிக்ட் டைப்பிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 2 இது மட்டும் இது ஃபில்டர் பண்ணியிருக்கு. இப்போ நான் நாட் ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தேன்னா இப்போ இந்த கண்டிஷனில் இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகும், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே வர்றப்போ ஒரு எலமெண்ட் வந்து உள்ளே வர்றப்போ நமக்கு வந்து செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து இந்தியாவா ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கும், ஃபால்ஸாக இருந்தால் இக்னோர் பண்ணிடும். ஃபில்டர் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அதில் இருக்க எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிட்டு அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத பொறுத்து ஃபில்டர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ரெண்டும் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரியாக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம்.
நான் ஏற்கனவே சொன்ன ரீசன் மாதிரி இது ஏன் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸிஸ்டிங் அரேவ நம்ம பாஸ் பண்ற அரேவ வந்து மாடிஃபை பண்ணாது. அதாவது மியூட்டேட் பண்ணாது. அதுக்கு பதிலா நமக்கு நியூ அரே வந்து அது ரிசல்ட்ல வந்து ஜெனரேட் பண்ணும். சிமிலர் டூ நம்ம ரியாக்ட் ஸ்டேட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. ரியாக்ட்லயும் ஸ்டேட்ட வந்து எப்பயுமே டைரக்ட்டா வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. நியூ ஸ்டேட் தான் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதனால நம்ம ரியாக்ட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க் யூ.